தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தெலுங்கில் தயாராகி வரும் புதிய திரைப்படத்தில் முருகப்பெருமானின் வரலாறு திரிக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இயக்குநர் திரிவிக்ரம் இயக்கத்தில் நடிகர் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் உருவாகும் புதிய திரைப்படம் முருகப்பெருமானை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த படத்தில் முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கம் இடம்பெற்றிருப்பதை படக்குழு உறுதிப்படுத்தியுள்ளதாக சீமான் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், கலைப்படைப்பு என்ற பெயரில் அடிப்படை புரிதல் இல்லாமல் இதுபோன்ற வரலாற்று திரிப்புகளை உண்மையென கட்டமைக்க முயல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொன்மையான வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் குறிஞ்சி நில தலைவனான முருகனை மாற்று இனங்கள் தங்கள் கடவுளாக திருடி சேர்த்துக் கொண்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் முருகனை சுப்பிரமணியனாகவும், கொற்றவையை பார்வதியாகவும், சிவனை ருத்ரனாகவும் மாற்றி தமிழர் முன்னோர்களை புராண பாத்திரங்களாக மாற்றியுள்ளனர் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியங்கள் போற்றும் தமிழ் கடவுள் முருகனின் வரலாற்றை தவறாக திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் படக்குழுவினர் கடுமையான எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் சீமான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.